உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு, அதே மாதிரி தொலைபேசி மூலமாக கேட்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வாக பார்க்குறோம். அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு தொடர்ந்து இருமல் இருக்குது, தும்மல் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது, சளி உடலில் எப்பொழுதுமே இருக்கின்றது. பல வகையான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த மெடிசன் சாப்பிடும் பொழுது சளி குறையுது, மீண்டும் சளி இருக்கின்றது. அப்போ நமக்கு இதில் நுரையீரல் திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் எடுத்துக்கிடணும், உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். நம்ம நுரையீரல் இருக்கக்கூடிய காற்று முடிச்சுக்கள், அதற்குள் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் எல்லாம் வெளியே வந்துடணும். நல்ல பிராண ஆற்றலை வலது பக்க இடது பக்க லங்ஸு அது சரியான முறையில் இயங்கக்கூடிய நிலை வேண்டும். அப்போ நுரையீரலை திடப்படுத்தக்கூடிய முத்திரைகள், நுரையீரலை திடப்படுத்தக்கூடிய பிராணாயாம நாடி சுத்தி பயிற்சி, இதை நம்ம கரெக்டாக காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சற்று வயதானவர் வீட்டில் உள்ளவங்க மதியமும் சாப்பிட்றதுக்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மிக நல்ல பலன் கிடைக்கும். இதோடு சேர்த்து தூதுவளை கீரை கிடைக்கும், அதை வாரத்தில் ஒரு நாள் உணவில் எடுத்துக்கோங்க. கண்டங்கத்திரி வத்தல் கிடைக்கும், அதை உணவில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு பசித்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். முடிந்த அளவு ஃப்ரிட்ஜிலேருந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் குளிர்பானங்கள், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே நமக்கு ஆஸ்மா சைனஸை உண்டு பண்ணும். ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்பொழுதுமே 1 மணி நேரத்துக்கு ஒருக்க நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. அந்த மாதிரி எவ்ரி 1 ஹவருக்கு ஒருக்க ஒரு 5 முறை 10 முறை, அது நமக்கு லங்ஸுக்கு ஃபுல்லாக நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும், சுறுசுறுப்பு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது. அதிகாலையில் இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சியை 6லேருந்து 6:30 வரைக்கும் சூரிய வழி படுற மாதிரி இந்த பயிற்சியை பண்ணுங்கள். இப்போ நம்ம முத்திரை பார்க்க போகிறோம், ஒரு மூச்சு பயிற்சி பார்க்க போகிறோம். அது எல்லாமே காலையில் 6 to 6:30 சூரிய ஒளி உங்கள் மேலே படுற மாதிரி பயிற்சி பண்ணுங்கள், மிக விரைவிலேயே பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி மாலை 5:30 to 6 சூரிய ஒளி படுற மாதிரி இந்த பயிற்சியை பண்ணுங்கள். நல்ல வேர்வை வரும், உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியேறிடும், லங்ஸ் நல்ல காற்றை உள்வாங்க நமக்கு தயாராகிவிடும். ஸோ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேற்றுவதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி நாடி சுத்தி பிராணாயாம பயிற்சி. அதே மாதிரி முத்திரைகள், நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய முத்திரைகள், இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு அடிக்கடி ஏற்படுகின்ற இருமல், தும்மல், சளி தொடர்ந்து இருப்பது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலை, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரை லிங்க முத்திரை, எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இடது கை கட்டவரல் நேராக வச்சுக்கோங்க. எல்லா கை விரல்லையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 times. நார்மல் பிரீத்திங். வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய பிராங்கியல் முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், கட்டை விரலுக்கு வச்சுக்கோங்க. நடுவிரலையும் கட்டை விரலையும் இணைச்சிக்கோங்க. ஆள்காட்டி விரல் தரையை நோக்கி வச்சுக்கோங்க. பிராங்கியல் முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 times. நார்மல் பிரீத்திங். நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்த முத்திரை ஆஸ்மா முத்திரை. நடுவிரல் 2 இப்படி மடிச்சுக்கோங்க. 2 கட்டை விரலும் சேர்த்துக்கோங்க. மற்ற விரல் 1 இன்ச்சு கேப்பில் வச்சுக்கோங்க.
மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை பிரம்மா முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முத்திரையை அர்த்த பத்மாசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கிறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க. முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. முதல் முத்திரை லிங்க முத்திரை. எல்லா கை விரலையும் இப்படி சேர்த்துக்கோங்க. இடது கை கட்ட விரல் நேராக வச்சுக்கோங்க. கை ஜஸ்ட்டுக்கு நேராக வச்சுக்கோங்க. எல்லா விரல்லையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராங்கியல் முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் இந்த மாதிரி கட்டை விரல் கீழே வச்சுக்கோங்க. கட்டை விரல் நடுவிரல் இணைச்சிக்கோங்க. ஆள்காட்டி விரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆஸ்மா முத்திரை. 2 கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதல்ல நடுவிரல் 2 இப்படி மடிச்சுக்கோங்க. 2 கட்டை விரலும் சேர்த்துக்கோங்க. மீதி விரல் 1 இன்ச்சு கேப்பில் வச்சுக்கோங்க. கை ஜஸ்ட்டுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய சளித்தன்மை வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்த முத்திரை பிரம்மா முத்திரை. கை இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங். வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி இந்த முத்திரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள். சளி வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ணி காமிக்கிறேன். வஜ்ராசனம் போட முடிந்தவங்க வஜ்ராசனத்திலே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். 2 கால் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கை இந்த மாதிரி முதல்ல ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரை லிங்க முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. இடது கை கட்ட விரல் நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். எல்லா விரல்லையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராங்கியல் முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் இந்த கட்டை விரல் கீழே வச்சுக்கோங்க.
கட்டை விரலையும் நடுவரலையும் இணைச்சிக்கோங்க. ஆள்காட்டி விரல் தரையை நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆஸ்மா முத்திரை. நடுவரல் 2 இப்படி மடிச்சுக்கோங்க, 2 கட்டை விரலும் சேர்த்துக்கோங்க. மீதி விரல் ஒரு 2 to 1 இன்ச்சு கேப்பில் வச்சுக்கோங்க. கை செஸ்ட்டுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். நார்மல் பிரீத்திங். நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். சளித்தன்மை உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை பிரம்மா முத்திரை. கை இந்த மாதிரி நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. நேர்களை எவ்ரி 1 ஹவருக்கு ஒருக்க 2 கை சின்முத்திரையில் நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 5 முறை. இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் 1 ஹவருக்கு ஒருக்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு நாளைக்கு 5 முறை 10 முறை இன்றைக்கு செய்த பயிற்சிகள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.